வணக்கம். திஸ் இஸ் மின். இப்போ வந்து நம்ம அஜீரணம், அதாவது இன்டைஜஷன் இருக்குது ப்ராப்ளம். அதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன சாப்பிட்லாம், என்ன பண்ணக்கூடாது, எது சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அஜீரணம் வந்துருச்சு, எனக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சுடு தண்ணி தான் குடிக்கணும். சுடு தண்ணி குடிங்க. லாஸ்ட் ஆஃப் டைம் என்ன பண்ணுறது, நம்ம மக்கள் என்ன பண்ணுவோன்னா, எனக்கு பச்சை தண்ணி குடித்தா தான் தாகம் அடங்கும், சுடு தண்ணி எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்ப்போம். பட் ஏதாவது டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்குன்னா கண்டிப்பாக சுடு தண்ணி குடிங்க. ஒரு வாரம், அட்லீஸ்ட் ஒரு வாரம் குடிங்க. கொஞ்சம் உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். பாடி ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டாவது, கஞ்சி தண்ணியெலாம் இருக்குல்ல, இப்போ சோறு வடித்த கஞ்சி அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணாதீங்க. அது சாப்பிடுங்க, அதை எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த பச்சைப்பயிறு இருக்குல்ல, பச்சைப்பயிரில் கஞ்சி வச்சு குடிக்கிறது. அப்புறம் சுக்கு எடுத்துக்கிறது. சுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. சுக்கு ஒரு டீயாக எடுத்துக்கலாம், இல்லை இஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சி நார்மலாக டீ போடுறதுலே டெஃபினட்டாக ஒரு டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் இஞ்சி டெய்லி ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா மோர் எடுத்துக்கோங்க. எப்போவுமே டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்குன்னா மோர் எடுத்துக்கோங்க, தயிர் எடுத்துக்காதீங்க, மோர் எடுத்துக்கோங்க. மோரும் தயிரும் ரொம்ப டிஃப்ரெண்ட். மோர் அப்படியே ஒரு பாடி வந்து குளிர்ச்சியாக்கும், நல்லது, எய்ட் பண்ணும் டைஜஷனை. பட் தயிர் அப்படி கிடையாது, கூட கொஞ்சம் மக்கர் பண்ணி விட்டுரும். ஸோ அதை எடுத்துக்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மட்டன் சூப்லாம் ரொம்ப நல்லது. ஸோ மட்டன் சூப்பில் நம்ம நல்லா இந்த வெங்காயம், நம்ம இந்த பூண்டு இதெல்லாம் போட்டு சாப்பிட்றப்போ இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்கிறதுல பாடி வீக் ஆகும்ல, அதுவுமே நமக்கு வந்து ரெடி ஆக்கி விட்ரும், ஒரு தெம்பு கொடுத்து விட்ரும் மட்டன் சூப். அதை எடுத்துக்கலாம். அப்புறமா பூண்டு எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த கசப்பாக இருக்குள்ள காய்கறிகள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முருங்கை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ எது பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோன்னா, ஸோ சுடு தண்ணி குடிக்கலாம், வேணாம், பச்சை தண்ணி வேணாம். அப்புறம் வந்து காலையில் தூங்காதீங்க. ஆல்ரெடி இன்டைஜஷன்னால நமக்கு பாடியில் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நீங்கள் காலையில் தூங்குறப்போ மறுபடியும் அது குழம்பிடும். சரியா? முதல்ல இந்த அஜீரணத்தை நம்ம சரி பண்ணுவோம். சரி பண்ணிவிட்டு அப்புறமா தூங்கிக்கலாம். சரியா? அப்புறம் வந்து சொன்னேன்ல, தயிர் வேணாம், தயிர் சாப்பிடாதீங்க, மீன் சாப்பிடாதீங்க, கருப்பு உளுந்து சாப்பிடாதீங்க, உளுந்தில் வடை இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஹெவியாக இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ஆல்ரெடி வயிற்றுக்கு சரியில்லை போயிட்டு பிரியாணி சாப்பிட்றது, பரோட்டா சாப்பிட்றதுலாம் வேண்டாம். ஒரு வாரம் கிளியர் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், நானே சாப்பிட தான் செய்வேன். ஏன்னா நமக்கு ஆசை இருக்கும் இல்லையா? பட் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்ம பாடியை நம்ம ஒரு கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்கிறப்போ நம்ம எல்லாமே சாப்பிடலாம். எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேயா? ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஹெவியான ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடாதீங்க. அப்புறமா வந்து இப்போது ஒன்று சாப்பிட்ருப்போம் காலையில், அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வேறு எதையாவது கொண்டு சாப்பிட்றது, இதெல்லாம் வேண்டாம்.